good morning. Happy Sunday. ஸோ இன்றைக்கி நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய் ஒரு பக்கம், வெங்காயம் ஒரு பக்கம், தக்காளி ஒரு பக்கம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டிப்பாக ஒரு நான்வெஜ் தான் சண்டேன்றதுனால. ஸோ நான் இன்றைக்கி ப்ரான்ஸை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். யூஸ்வலாக ப்ரான்ஸை நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம், அதாவது ஒரு அரை டேபிள் ஸ்பூனை விட கம்மியாக மிளகாய் பொடி, எலுமிச்சம்பழம், ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உப்பு, இது மூணுத்தையும் சேர்த்து மேரினேட் பண்ணி எடுத்து ஃப்ரீசரில் போட்டுடுவேன். ஸோ எடுத்து நீங்கள் டீஃப்ராஸ்ட் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதுலேயே கொஞ்சம் உப்பு, காரம் எல்லாமே நல்லா உரைச்சி தான் இருக்கும். ஸோ இது 1/2 கிலோ அளவு இறால் இருக்குது. இது வந்து கடல் இறால். ஸோ 2 கைண்ட் ஆஃப் இறால் நமக்கு கிடைக்கும் இல்லையா, ஒன்று வந்து கடலில் பிடிக்கிறது, இன்னொன்று வந்து வளர்ப்பு இறால்னு சொல்லுவாங்க. ஸோ வளர்ப்பு இறாலை விட கடல் இறால் ரொம்பவே நல்லது. நேச்சுரலாக அது கிடைக்கிற, கடலில் கிடைக்கிற சாப்பாட்டை வச்சு அது வாழும். ஸோ அதனால் எதுவும் வந்து ஆர்டிஃபிஷியலாக அதுக்கு ஃபுட்டு எதுவும் கிடையாது. ஸோ இது ரொம்பவே நல்லது, கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்தது சொரக்காய். ஸோ சொரக்காவையும் இறாலையும் வச்சு ஒரு கிரேவி இன்றைக்கி பண்ணி காட்ட போகிறேன். ஸோ சொரக்காய் வந்து இப்போ 1 கப் இறாலுக்கு 1/2 கப்பு சொரக்காய் எடுத்துக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்ல ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி, பச்சை மிளகாய், இது எல்லாமே இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். சொரக்காவில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். இது என்னென்னா, ஒரு 2 விசில் கொடுத்திங்கன்னா சொரக்காய் நல்லா வெந்துடும். ஸோ இந்த வெய்ய நாள் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லாஸ்ட் வீக்லேருந்தே நல்ல வெயில் அடிக்குது. ஸோ இனிமேல் நீங்கள் தண்ணி காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கலாம். முள்ளங்கி, சுரக்காய், பீர்க்கங்காய், வெள்ளை பூசணிக்காய், வாட்டர்மெலன்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ இனிமேல் சம்மரில் ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கணும், இல்லைன்னா சிக்கன் பாக்ஸ், எனி கைண்ட் ஆஃப் ஃபீவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சுரக்காவை நான் இப்போ 2 விசில் கொடுத்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்ட சுரக்காய். ஸோ அடுத்தது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம டைரெக்டாக தாளிக்க போகிறோம். ஸோ அடுத்தது கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு கூடவே கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 2 பச்சை மிளகாய். ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா பிங்க் ஆகட்டும். ஸோ அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிவிட்டு, தக்காளி நல்லா வேகணும், நல்லா மசிச்சிடணும். ஸோ அந்த அளவுக்கு தக்காளி நல்லா வேகட்டும். ஸோ நான் வந்து இதில் 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு செமி கிரேவியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கன்சிஸ்டன்சி கொடுக்கறது இந்த தக்காளி மட்டும்தான். ஸோ தக்காளி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது ஒரு 1/2 கப் அளவு திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த தேங்காய் பாலும் சேர்த்து தான் நாமும் இந்த கறியை பண்ண போகிறோம். ஸோ தேங்காய் பால் நல்லா திக்காக, முதல் பால்னு சொல்லுவோம்ல, அதை எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நான் வந்து இதில் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணலை, பிகாஸ் ஆல்ரெடி நான் ப்ரான் வந்து மேரினேட் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி இதில் பச்சை மிளகாய் இருக்குது. ஸோ இந்த காரம் எல்லாமே நமக்கு போதுமானது தான். ஸோ பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் அந்த ப்ரான்ஸை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ப்ரான்ஸை ஆட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ப்ரான்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளார தண்ணி விட ஆரம்பிக்கும். ப்ரான்லேயே இருக்கிற தண்ணியே போதும். ஸோ இப்போது நான் இதில் தேங்காய் பால் தேவையான அளவு ஆட் பண்ணுங்கள். ஸோ தேங்காய் பாலில் இந்த ப்ரான்ஸ் நல்லா வேகட்டும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் நான் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நிறைய ஆட் பண்ண வேண்டாம். தேங்காய் பால் ரொம்ப நேரம் கொதிக்கிற மாதிரி ஆகிடும், ப்ரான்ஸும் ரொம்ப சவுக்குன்னு ஆகிடும். ஸோ தேங்காய் பால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/4 கப்புலேருந்து 1/2 கப்புக்குள்ளார ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கு மேலே வேணாம். ஸோ இது நல்லா கொதி வந்து ப்ரான்ஸ் நல்லா வேகட்டும். இது முதல் பால் அப்படின்றதுனால தேங்காய் பாலில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்வீட்னஸ் இந்த கிரேவியோட ரொம்ப நல்லா. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ 3/4 பதம் இறால் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை சேர்க்குறோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சொரக்காயிலையும் உப்பு காரம் ஏறிட்டுருக்கும். இன்னும் ஒரு 10% இந்த ப்ரான்ஸ் வேகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா கொதி வரட்டும். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும், ஒரு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதி வந்துடுச்சு.
நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கன்சிஸ்டன்சியில் இப்போ இருக்குது. ஸோ ஃபைனலி கொத்தமல்லி தழை தூவ போகிறோம். அவ்வளோதான். நான் அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து இதில் தேங்காய் பால் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் ஆட் பண்ண வேணாம். தேங்காய் பால் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரிச்னஸ், ஒரு ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுக்காக தான் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். தேங்காய் பால் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியான இந்த சுரக்காய் இறால் கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக இருக்கும், குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.